தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நண்பர்களே, இயேசு தம் அன்பு சீடரை பார்த்து இதோ உன் தாய் என்றார். தனது தாயை பார்த்து, அன்னை மரியாவை பார்த்து இதோ உன் மகன் என்றார். யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 26 மற்றும் 27 இறை வார்த்தை எடுத்து வாசிங்க. இயேசு பேசிய கடைசி 7 வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே முக்கியமான வார்த்தை தாய் மரியாவை பார்த்து இதோ உன் மகன். அன்பு சீடரிடம் அன்னை மரியாள் என்று சொல்றாரு, இதோ உன் மகன். அதே போல அவரை பார்த்து இதோ உன் தாய். அந்த கணத்துல அந்த சீடர் அன்னை மரியாவை தன் தாயாக ஏற்றுக்கொண்டு தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார். அந்த நிமிடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர்ல யாரெல்லாம் அவருக்கு சீடராக இருக்கிறோமோ, யாரெல்லாம் கோயிலுக்கு போறோமோ, யாரெல்லாம் பைபிள் எடுத்து வாசிக்கிறோமோ, யாரெல்லாம் இயேசுவே என்ற பெயரை உச்சரிக்கிறோமோ, அவர்கள் அனைவருக்கும் அன்னை மரியா ஜெபித்துக் கொண்டு ஆன்மீகத்தின் தாயாக நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு துணை நிற்கிறார். அம்மா நமக்காக நிற்பார்கள், அம்மா அனைத்தையும் தாங்குவார்கள், அம்மா நம்மோடு உடன் வருவார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் இன்னலில் இருக்கும் பொழுது, கவலையில் இருக்கிற பொழுதெல்லாம் அன்னை மரியா இருந்தார். எழுதித்த வாசிங்கன்னா, எப்பெல்லாம் இயேசு துன்பத்தில் இருக்கிறாரோ அப்போதெல்லாம் அன்னை மரியாதை இருந்தார். உதாரணத்துக்கு இறுதி கட்டத்துல அவர் கீழே விழுகிற பொழுது அடுத்தது யாரை பார்ப்பார் என்றால், அவருடைய கல்வாரி பயணத்துல கீழே விழுகிறார் சிலுவையோடு. அதற்கு பிறகு யாரை பார்ப்பார் என்றால் அன்னை மரியா. அன்னை மரியா பார்த்த அந்த கணம் தாயினுடைய பார்வையில வல்லமையை பெற்று எடுத்து சென்றார். நீ அம்மா இடம் இருக்கிற பொழுது இயேசுவினுடைய வல்லமை அம்மா மூலமாய் பெற்றுக் கொள்வார். ஏனென்றால் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியும். இந்த துன்ப கிண்ணத்தை எல்லாம் அன்னை மரியா ஏற்கனவே அறிவார். அதான் சிமியோன் வார்த்தை, உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும். இந்த துன்பத்தை எல்லாம் அறிந்தவர் தான் அன்னை மரியா. அந்த துன்பத்தை எல்லாம் அறிந்த கணத்துல ஆண்டவர் இயேசுவோடு இறுதி வரை உடன் இருந்தார். அப்ப இயேசு நினைக்கிறார், என் பிள்ளைகள் இருக்கிறாங்க, நான் போறேன், என் பிள்ளைகள் இருக்கிறார், என் சீடர்கள் இருக்கிறார்கள். யாரெல்லாம் இயேசுவின் பெயரில் நிற்கிறோமோ நம் அனைவருமே ஆண்டவருடைய சீடர்கள் தான். எனவே இவர்களுக்கு ஒரு துணை வேண்டும், இவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும், இவர் துன்ப நேரத்தில் ஒருவர் தாங்க வேண்டும். எனவே அன்னை மரியாளை நமக்கு தாரை வார்த்து தருகிறார். எனவே பிரியமானவர்களே, நம்ம எல்லா துன்ப வேலையிலும் அன்னை மூலமாக செவித்து பாருங்க. ஜெபமாலை எடுத்துருங்க. வீட்டுல குடும்பத்துல ஒரு பிரச்சனையா, ஜெபமாலை எடுங்க. உடனே அம்மா நான் ஜெபமாலை ஜெபிக்கிறேன், வாங்கம்மா ஜெபிக்கலாம். அம்மாவோடு ஆண்டவரிடம் பார்ப்பது, அம்மாவோடு இறைவனிடம் ஜெபிப்பது, அம்மாவோடு ஆண்டவரின் அடைக்கலம் தேடுவது. ஜெபித்து பாருங்கள் வல்லமை, ஜெபித்து பாருங்கள் ஆசீர்வாதம், ஜெபித்து பாருங்கள் கிருபையை பார்ப்பீர்கள், ஜெபித்து பாருங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். எனவே அன்னை மரியாள் அந்த கணத்துல நமக்காக ஜெபிக்க ஆரம்பித்தா. அதனாலதான் வேளாங்கண்ணிக்கு போறவங்க பாருங்க, எங்கெல்லாம் அன்னையோட திருத்தலங்கள் இருக்கிறத பாருங்க, ஆசீர்வாதங்களை அப்படி பார்க்கலாம். ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு என் பங்கு மக்களை எல்லாம் நான் திரியாத்திரை பயணமாக வேளாங்கண்ணிக்கு அழைத்து சென்றேன். ஒரு இரவு அந்த வேளாங்கண்ணியில தங்கின ஒரு 140 பேர் 2 வாகனங்கள் சென்று இருந்தோம். ஆசீர்வாதம் வந்தவர்களே, வல்லமை நிகழ்த்தினார். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மறுபடியும் ஆசீர்வாதத்தை பெற்றதை என்னால் உணர முடிந்தது பிரியமானவர்களே. ஏனென்றால் என்னோடு சேர்ந்து அம்மா ஜெபிக்கிறார், என்னோடு சேர்ந்து தாய் மரியா ஜெபிக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று பாருங்க. எனவே பிரியமானவர்களே, அம்மா வழியாய் நம் ஆண்டவரை அருளை பெற முடியும், ஜெபமாலை வழியாய் நம் விடுதலை பெற முடியும். ஏனென்றால் அந்த தாய் மரியாதை கொடுத்ததே அன்னை மரியாதான். அன்னைக்கு எதிராக எவ்வளோ தப்பறையான கொள்கைகள், அன்னையை பற்றி அறியாதவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், இறையல் அறியாதவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அன்னை மரியா எவ்வளோ பேசினாலும், எவ்வளோ அன்னைக்கு எதிரான செயல்பாடுகள் இருந்தாலும் அன்னை நமக்காக ஜெபிப்பதை நிறுத்துவதே கிடையாது. அதனால்தான் தவறா பேசுறவங்க வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம், அவர்களுக்காகவும் அன்னை மரியா ஜெபிக்கிறார். ஜெபமாலை எடுங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு மேற்கோளாய், ஒரு சாட்சியமா இன்றைக்கு ஜெபமாலை ஜெபிங்க. உங்கள் விண்ணப்பங்கள் என்னவோ இந்த காணொலி கேட்ட பிறகு ஒரு விண்ணப்பங்கள் எல்லாம் வைத்து, அம்மா நான் ஜெபமாலை ஜெபிக்கிறேன், கூட வந்து ஜெபிங்கம்மா. ஆண்டவர் இயேசுவின் வல்லமையை பார்ப்பீர்கள். அம்மா நம்மோடு இருக்கிறார். ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நீ பேசிய 3வது வார்த்தையில அன்னை மரியா எனக்கு தாயாக இருக்கிறார் என்ற செய்தி, உனக்கு துணையாக அன்னை இருக்கிறார் என்ற செய்தி, அன்னை உனக்காக ஜெபித்து ஆன்மீக தாயா இருக்கிறார் என்ற செய்திக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு துணையாய் தாய் மரியா இருக்கிறார், ஜெபமாலை ஜெபி, ஜெபமாலையில் நீ விடுதலை காண்பா என்ற செய்தி, ஜெபமாலை வழியா இயேசு கிறிஸ்துவின் அருளை நீ பெற்றுக்கொள்வா என்ற செய்தி. நன்றி ஆண்டவரே, கிருபைக்கு நன்றி அப்பா.
வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அபிஷேகத்தை இன்றே காண்பீர்கள். குடும்ப ஜெபமாலையில் உட்காருங்க, இன்றைக்கே உட்காருங்க. உங்க கணவர் வரமாட்டேன்னு தான் சொல்லுவார். சில நேரத்தில் பிள்ளைங்க ஏதோ முக்கியமா இருக்கு படிக்கணும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் 10 நிமிடங்கள் அழைத்து உட்கார வைத்து 10 நிமிடம் தான் ஆகும் ஜெபமாலை சொல்ல. செபித்து பாருங்க, வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் பார்ப்பீங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியா இருப்பீங்க. நல்லதே நடக்கும். ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனையை வழங்கி கொண்டிருக்கிறேன். ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நாளை தினத்துல இயேசு பேசிய கடைசி வார்த்தைகளில 4வது வார்த்தையை பற்றி தியானிப்போம். வல்லமையான இறைவன் இன்றைக்கு சொல்லுகிற செய்தி, அம்மா தாய் மரியா உன்னோடு இருக்கிறார், உனக்காக ஜெபிக்கிறார். மகிழ்ச்சியாக. God bless you. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள், ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களோடு வருகிறார். அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.